மதுரையில் நிகழும் தொடர் கொலையால் நடைபயிற்சி செல்வதற்கே பயமாக இருக்கிறது என தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, வாக்கிங் சென்றால் இடைத்தேர்தல் வந்துவிடும் என விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை 39 இடங்களில் வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மின்கட்டண உயர்வை முதலமைச்சர் பரிசாக வழங்கியுள்ளார் என விமர்சித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தனத்தை பார்ப்பீர்கள், வெயிட் அண்ட் சீ என செல்லூர் ராஜு தெரிவித்தார். இப்ப 3 முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்திருக்காங்க. இதுல பீக் ஹவர்ஸ் வேற, மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க. இந்த 40 தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான், இதுதான் உயர்வு, கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப மதுரையிலேயே பாத்தீங்கன்னா நடைபயணம் செல்வதற்கே பயமா இருக்கு. நான் கூட மாப்பிள்ள நீங்க எல்லாம் பகுதிக்கு இவரெல்லாம் காலையில நடைபயணம் சொல்றவர் பகுதி எங்க கருப்பசாமி கவுன்சிலர், ஆமா கவுன்சிலர் வேற போடுறது, நீ இவரும் போவாரு, நீங்க எல்லாம் போகாதீங்கப்பா, இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் ஆளுங்கட்சியுடைய இது அவங்க அதுலயும் நாங்க திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி, அட்டுழிய ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி விதித்துக் கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.